ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படமா ரிலீஸ் ஆயிருக்க தி டிராஃப்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு சைஃபை ஹாரர் படமா எடுத்திருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி ஒரு 5 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீக்கெண்ட பாத்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு வராங்க. வந்ததுல ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா உள்ள போனதுல இருந்தே ஏதோ தப்பா இருக்க மாதிரியே தோணி. அந்த பில்டிங்ல 4 ரூம் இருக்கு. அதுல இருக்க அமானுஷ விஷயங்கள்லாம் என்ன, அந்த பில்டிங்கை சுத்தி என்னதான் நடக்குது, கடைசியில இவங்க எல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அது மட்டும் இல்லாம ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதுதான் இவங்களும் எடுத்திருக்காங்க. அதுலயே நமக்கு படம் பிடிச்சி போயிடுது. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படமே ஒரு ஹாரர் படம் தான். படத்துல காமிச்சிருக்க ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் ஓவரால் நீட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். என்ன கொஞ்சம் குரோதமான காட்சிகள் அங்கங்க வைக்கதான் செஞ்சிருக்காங்க. ஆனா அதை கொஞ்சம் எஃபெக்டிவா வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்துரும். டெக்னிக்கலி படம் ஓவரால் ஓகே இருக்குன்னு தான் சொல்ல முடியுது. சினிமாட்டோகிராஃபிலாம் பரவாயில்லாம இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் ஓகேவா தான் இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான ஹாரர் படத்துக்கு உண்டான ஸ்டோரி பிளாட்டை எடுத்து அதே டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே தான் பண்ணியிருக்காங்க. சுத்தமா சுவாரஸ்யமே கிடையாது. பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே அரக பழசான ஸ்டோரி பிளாட், அதே அரக பழசான சீன்ஸ் தான். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.